கோவை மாவட்டத்தில் கையெழுத்து சரியில்லை என்று காரணம் கூறி டிசி வழங்கப்பட்ட மாணவியை மீண்டும் பள்ளி நிர்வாகம் பள்ளியில் சேர்த்துக் கொண்டிருக்கிறது. மாவட்ட கல்வி அலுவலரின் உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷ் வழங்குகிறார். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பிரியா என்கிற மாணவியை 8ஆம் வகுப்பு படித்து வந்த அந்த மாணவிக்கு கையெழுத்து தெளிவாக இல்லை என்ற ஒரு காரணத்தினால் 9ஆம் வகுப்பு படிப்பு தொடர்வதற்கு அந்த பள்ளி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்து மாற்று சான்றிதழை அவர்கள் பெற்றோர்களை அழைத்து வழங்கியது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை இந்த புகார் வந்ததை அடுத்து தற்போது அந்த பள்ளி நிர்வாகம் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியது. இது தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டதன் பேரில் தற்போது அந்த பள்ளிக்கு சேர்த்துக் கொள்ளும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பள்ளி நிர்வாகமும் இந்த பிரச்சனையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த மாணவியை சேர்த்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் எவ்வாறு நடைபெற்றது என்பது அந்த மாணவியிடம் நாம் நேரடியாக கேட்கலாம். சொல்லுங்க, இப்போ இந்த பள்ளியில நீங்க எப்ப இருந்து படிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக இந்த பள்ளியில உங்களை வேண்டாம்னு சொல்லி டிசி கொடுத்தாங்க? நான் இங்க 1ஆவதுல இருந்து 8ஆவது முடியும் படிச்சேன். இப்ப எனக்கு கையெழுத்து சரியில்லைன்னு இங்க இருந்து நிறுத்திட்டாங்க. வீட்டுல போய் முடிச்சு எடுத்து பார்த்தேன். இப்ப கொஞ்சம் நல்லா வருது. மறுபடியும் இந்த ஸ்கூல்ல ஏத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்ப இப்ப பள்ளியில இப்ப சேர்த்துக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. இப்ப தொடர்ந்து 9ஆம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கு. அதுக்கான மகிழ்ச்சி அவங்களுக்கு? ஆமாங்க, முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கும் விருப்பம் தாங்க. அடுத்த 9ஆம் வகுப்பு நல்லா படிப்பாங்க. பள்ளியில சேர்த்துக்கிறேன்னு சொன்னவங்களுக்கு தேங்க்ஸ். இப்ப அடுத்தது இப்ப உங்களுக்கு 10ஆவது படிக்க போகும்போது உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கு? இப்ப கையெழுத்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? அதுக்காக நீங்க ஏதாவது பள்ளியில இப்போ ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இல்ல மாவட்ட கல்வி அலுவலகத்துல ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? நான் 10ஆம் வகுப்புல பப்ளிக்கு நல்லா எழுத முடியாதனால எனக்கு ஒருத்தர் ஹெல்ப்பா இருக்கணும். நான் சொன்னா இங்க எழுதுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி தந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க.